நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஒரு டெக்னிக்கல் எரர் தான். அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழல். கை சின்னத்திலேயே வாக்கு கேட்பது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஜவ்வாக நீண்டு கொண்டிருந்த நிலையில் அண்மையில் தனக்கு செல்வாக்கு உள்ள 4 தொகுதிகளில் மட்டும் கூட்டணி உறவை முறித்துக் கொள்வதாகவும் தனித்து களம் காண்பதாகவும் கூறி வேட்பாளர்களை அறிவித்து அதிரடி காட்டினார் திருமாவளவன். வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்ற பின்னர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திடீர் உடன்பாடு எட்டப்பட்டு திருமாவளவனின் விசிகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டது காங்கிரஸ். இதனைத் தொடர்ந்து புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் உழவர்கரை தொகுதியில் மட்டும் விசிக வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறும் ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனாம் தொகுதிகளுக்கு தான் அறிவித்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை காலதாமதமானதால் தனித்து போட்டியிடுகிறோம் என்று அறிவித்தோம். வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு உழவர்கரை தொகுதி ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டது. நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை. மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். உழவர்கரை தொகுதியில் விசிக சார்பில் செல்வ புஷ்பலதா வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவித்த திருமாவளவன் புதுவையில் சுயேட்சை சின்னமான கரும்பலகை சின்னத்தில் விசிக போட்டியிடுவதை மறந்து பானை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறிய நிலையில் அருகில் இருந்த நிர்வாகிகள் தவறை சுட்டிக்காட்டியவுடன் சுதாரித்துக் கொண்டு கரும்பலகையில் வாக்களிக்குமாறு திருத்தம் செய்தார். உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ்காரங்க யாரும் அவருக்கு பின்னால போக மாட்டோம், கை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க மாட்டோம். எங்கள் முயற்சி அனைத்தும் பானை சின்னத்திற்கான வாக்கு சேகரிப்பு என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். கரும்பலகை மன்னிக்கணும், இங்க மட்டும் கரும்பலகை பிளாக் போர்ட். கண்ணதாசா, சேசுதாசா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் உழவர்கரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் கூட்டணி தர்மத்தை மீறி கை சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது தவறு என்று கண்டித்த திருமாவளவன் அந்த நபரை காங்கிரஸ் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீக்கி இருப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். காங்கிரஸ் சார்பில் அவரை கட்சி விட்டு நீக்கிவிட்டதா சொன்னாலும் கூட அவர் திரும்ப கை சின்னத்திலேயே வாக்கு கேட்பது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது. அதனால திரு பாலன் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க யாரும் அவருக்கு பின்னால போக மாட்டோம், கை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க மாட்டோம் உறுதியளித்திருக்கிறார்கள். ஒரு டெக்னிக்கல் எரர் தான். அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழல். திருமாவளவன் எடுத்துள்ள நிலைப்பாட்டால் புதுவையில் 3 தொகுதிகளில் விசிக வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்களாக மாற்றப்பட்டுள்ளதாக அங்குள்ள விசிகவினர் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இருப்பினும் கூட்டணி தர்மத்திற்கு உடன்பட்டு நடப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.